அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம படுத்த நிலையில ஒரு ஆசனம் பண்ண போறோம். அது நல்லாவே ட்விஸ்டிங் பண்ற மாதிரி. இது எதுக்காக நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதுகு தண்டுக்கும் சரி இடுப்பு பகுதிக்குமே ரொம்ப நல்லது. இதுல நம்ம காலை கொஞ்சம் முறுக்குற தன்மை பண்ற மாதிரி பண்ணுவோம். இதனால எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கால்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லாவே போகும். முட்டு வலியில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்க இதை பண்ண வேண்டாம். மற்றவங்கள தாராளமா செய்யலாம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். படுத்துட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். வலது காலை மடக்கிட்டு இந்த காலை இடது காலை தாண்டி வச்சு இப்படி கீழே வைக்க போறோம். வச்சுட்டு இந்த பாதத்தை வலது கால் பாதத்தை இடது கால் உள்ள இப்படி விட்டுட்டு இப்படி வைக்க போறோம். அதாவது ஒரு முறுக்குற தன்மையை நம்ம நின்ற நிலையில கருடாசனம் பண்ணுவோம். அதை மாதிரி வரும். இந்த கால் பகுதி மட்டும் ரெண்டு கைகளுமே இப்படி சைடில் இப்படி வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் சைடில் நீங்கள் இப்படி நீட்டியும் வச்சிருக்கலாம். உங்களோட தலைப்பகுதி மட்டும் இப்போ ஆப்போசிட் சைடில் நம்ம திருப்பி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம இடத்த பக்கம் பண்ணிடலாம். இப்போ கால் நம்ம முருங்குற மாதிரி வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெறுமனே அந்த காலை தாண்டிட்டு இப்படி கீழே வைக்கலாம். முடிகிறவங்க காலை தாண்டி இப்படி வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது செய்யறதுக்கு நம்ம காலை உட்கார்ந்துட்டு காலை மடக்கிட்டு இந்த கால் மேல இப்படி காலை போட்டுட்டு அந்த காலை இப்படி கொண்டு இப்படி வைக்கும். இதுதான் நம்ம படுத்த நிலையில பண்ணோம். இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு பண்றதுனாலும் பண்ணலாம். அப்படி பண்ணி முடிச்சுட்டு அது பண்ணினே ரொம்ப சுலபமா இருக்கும். இதுலயே இன்னொரு வேறுபாடு என்னன்னா நம்ம காலை நல்லா இப்படி கொண்டு வரணும். இடது பக்கம் வைக்கிறோம், அதே மாதிரி வலது பக்கம் இப்படி வைக்கும். இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளோட இடுப்பு பகுதிக்கு ரொம்பவே நல்லது. இடுப்புல அதிகமான சதைகள் இருக்கு, கொழுப்புகள் இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணும் போது நல்லாவே கம்மியாயிடும். அப்படியே காலை மாத்திட்டும் பண்ணலாம். கொஞ்சம் கால் ரொம்ப இப்படி இருக்காம தள்ளி வைக்காம தள்ளி வச்சுட்டு இப்படி மேல இப்படி போட்டு பண்ணோம்னா வந்துடும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி ஆசனா பண்ணும் போது நம்மளோட கால்களுக்கும் சரி நம்மளோட முழுமையான உடலுக்குமே நல்லாவே தளர்வு பயிற்சி ஆயிடும். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.